மூட்டு வலி எதனால வருதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. சாப்பிடுற உணவுல கால்சியம் சரிவிகித உணவு எடுத்துக்கிறோமானா கிடையவே கிடையாது. அப்ப நமக்கு உடம்புக்கு என்ன தேவையான சத்து அப்படின்றத அறிஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. அப்ப கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க பால், முட்டை, மீன் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நார்மலாவே மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த மூட்டு வலி வந்துடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, தயவு செய்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னால நடக்கவே முடியலன்னா கூட ஒரு 5 நிமிஷம் நடங்க, இல்ல ஒரு 10 நிமிஷம் நடங்க. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கட்டாயம் சுலபமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம விளையாடுறோமோ அப்பதான் அந்த மூட்டுகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு அசைவு கொடுக்கும் போது இந்த மூட்டு வலிகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா 60 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம மூட்டுகளை பலமா ரொம்ப வச்சுக்கலாம்.